ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே க்ரோஷெட் வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு செல்ஃபோன் கேஸ், செல்ஃபோன் போடுற பேக் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுக்கு நம்ம ஏதாவது இது ஈஸியாக ஒரே நாளில் ஒரு 1/2 hourல மேக் பண்ணிடலாம். இப்போ இது இது எப்படி செய்கிறதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அக்கர்லிக் காட்டன் யான் தான் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் 2.5 நீடில், அப்புறம் சிசர் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 18 செயின் போட்டுக்கலாம், ஸ்லிப் நாட் போட்டு. பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 18 செயின் போடுங்க. 18 செயின் போடணும் நம்ம. இது இப்போ நம்மளோட ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இப்போ நம்ம இதில் ஒரு 18 செயின் போட்டுட்டோம். 18 செயின் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். கவுண்ட் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. 1 3 3 6 9 10 13 16 17 1 போட்டுக்கோங்க. 18 செயின் போட்டுங்க. 18 செயின் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொன்றுலேயும் ஒரு செயின் ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு டிசி டபுள் க்ரோஷெட் போடுறோம். அப்படியே அடுத்தடுத்த செயினில் நம்ம டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு வரணும். டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு வரணும். சரிங்களா? இந்த செயின் ஃபுல்லாக டபுள் க்ரோஷெட். டபுள் க்ரோஷெட் எல்லாருக்கும் தெரியும் எப்படின்னு. இப்போ இது ஃபுல்லாக இப்படியே இந்த டபுள் க்ரோஷெட் போட்டு முடிச்சிருங்க. இதில் எல்லாத்துலேயும் 18லேயும் நம்ம இப்படி டபுள் க்ரோஷெட் போட்டுட்டோம். இந்த கடைசி செயின் வருது பாருங்கள். இந்த கடைசி செயினில் மட்டும் 3 டபுள் க்ரோஷெட் போடுறோம். கடைசி செயினில் 1 2 3 போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது இங்கே இதில் போட்டாச்சு. இந்த ஸ்டிச்சில் இதுக்கு அடுத்த ஸ்டிச் இப்போ இங்கே வரும். இதிலெல்லாம் சேம் அதே தான். உங்களுக்கு ஒவ்வொரு செயின்லேயும் டபுள் க்ரோஷெட் போட்டு வந்துடுங்க. இப்போ அடுத்தடுத்து இருக்கு இல்லையா, இந்த அடுத்தடுத்து இருக்கிறதுல ஒவ்வொன்றுலேயும் நம்ம அப்படியே டபுள் க்ரோஷெட் போட்டு வந்துடுவோம். ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த ரோ ஃபுல்லும் நம்ம இப்படி டபுள் க்ரோஷெட் போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா இந்த கடைசி எண்டு வந்தாச்சு. இந்த கடைசி எண்டு வந்தோடனே நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டு அப்படி திருப்பிட வேண்டியதுதான். 3 செயின் ஃபஸ்ட்டு போட்டுருப்போம் இல்லைங்களா, போட்டு அப்படி போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட வேண்டியதுதான்.
இப்போ சேம் இதே தான் நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாக இதே தான் ரிப்பீட் பண்ணிட்டு வருவோம். இந்த லைனுக்கு ஃபுல்லாக அப்படியே ரிப்பீட்டடு. இப்படியே நம்ம வந்து இந்த லைன் ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக இப்படியே தான் போட்டுட்டு வருவோம். இப்படி ரிப்பீட்டட் பண்ணிவிட்டு இந்த லைன் ஃபுல்லாக வரணும், சுற்றி வர. நீங்கள் 2 கலர் வேணாலும் கலர் யூஸ் பண்ணி நம்ம போடலாம். நான் இப்போ வந்து ஒரே கலரில் தான் போடுறேன். இதற்குள்ளே இதே தான் ரிப்பீட் ஆகும் உங்களுக்கு. வந்து நம்ம அந்த 3rd லைன்லேருந்து ஒவ்வொரு செயின் 3 செயினையும் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணோம்ல, அதே மாதிரி ஸ்கிப் பண்ணி 4th செயினில் 3 டிசி. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செயினை ஸ்கிப் பண்ணி சேம் இதே தான் 3 செயினை ஸ்கிப் பண்ணோம். 4th 3 டிசி. அந்த 4வது செயினில் ஒரே செயினில் 3 டிசி போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே தான் உங்களுக்கு ஒரு ரிப்பீட்டடாக ஒரு 10 லைன் நமக்கு எவ்வளோ வேணுமோ. நான் வந்து டோட்டலாக 12 லைன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ லைன் தேவைப்படுதோ அந்த லைனை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து இடையில இங்கே மேலே செயின் வேண்டாம், கீழே இருக்கிற செயின் மட்டும் 3 செயின் ஸ்கிப் பண்ணி திருப்பியும் அந்த 4th செயின்லேயே 3 டிசி வர மாதிரி போடணும். இதே இது தான் ரிப்பீட்டட் ஆகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு லைன் முடியும்போது ஸ்லிப் நாட் போட்டுட்டு திருப்பி 3 செயின் போட்டு நம்ம அப்படியே தான் ஆரம்பிச்சிட்ருப்போம். இது வீடியோ இது ஃபுல்லுமே இதே தான் உங்களுக்கு வந்துட்ருக்கும். நான் வந்து 12 லைன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த லைன்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்லிப் நாட் போட்டு எகைன் நம்ம வந்து 3 செயின் போட்டு ஆரம்பிப்போம். எந்த இதில் வந்து இடையில எந்த இதில் 3 டிசி போட்டிருக்கீங்களோ அதுலேயே தான் திருப்பி ரிப்பீட்டட் ஆகிட்டே வந்துட்ருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக 12 லைன் எகைன் பார்த்திங்கன்னா அதே தான் வரும்.